ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சாப்டரில் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அந்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ் ரெட்டி மூர்த்தி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1 ப்ராப்ளம். அதாவது அதர் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஷார்ட் ஆன்சரில் இருக்கிற எக்ஸசைஸ் நம்பர் 1லாம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஎஸ் ரெட்டி புக்கில் பேஜ் நம்பர் 3.63ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1 ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பேலன்ஸ் ஷீட் டேட் 31 December 2009. பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸும் இருக்குது, கம்பெனியில் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இருக்குது. இந்த ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு மீனிங் என்ன? ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்ச உடனே கம்பெனி அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்குரிய கேபிட்டலை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே திருப்பி கொடுத்துடுவாங்க. ஸோ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் நம்ம இப்போ ப்ராப்ளம் போட போகிறோம் இல்லையா, அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூவும் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஜென்ரல் ரிசர்வ் P&Lலும் பேலன்ஸ் ஷீட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது தவிர சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அசட் சைடில் சன்ட்ரி அசட்ஸோட அமௌண்ட், பேங்க் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் திஸ் டேட் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேர் ரெடீம்ட் அட் பார். ரிடம்ஷன் பண்ண போகிறாங்க ஷேர்ஸை. இதில் நல்லா கவனிங்க, அட் பார். இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்க போகிற ப்ராப்ளத்தோட சிச்சுவேஷன். ஜேர்னலைஸ் அண்ட் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் ரிடம்ஷன். நம்ம இப்போ ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்குரிய ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுத போகிறோம். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்குரிய ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு முறை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திடுறேன். ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்குரிய ஜேர்னல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் கிடையாது. ஸோ இந்த என்ட்ரி நம்ம எழுத தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் டியூவாக இருக்கும்போது என்ன என்ட்ரி எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன பண்ணணும், அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும், டியூ என்ட்ரி எழுதணும். அதுக்குரிய என்ட்ரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த சிச்சுவேஷன் ப்ரீமியம் நமக்கு தேவையில்லை, அதனால் இந்த என்ட்ரியை கன்சிடர் பண்ண வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரியை எடுத்து எழுதிக்கலாம். ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அமௌண்ட் டியூவாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஜேர்னல் என்ட்ரிக்குரிய இன்ஃபர்மேஷன் நான் எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம என்ன எழுத போகிறோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்னவாக இருக்குது, டியூவாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்து எழுதணும். ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அதை டெபிட் பண்ணணும். டெட்டார் 2. யாருக்கு அதை கொடுக்க போகிறோம், யாருக்கு டியூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். இதுதான் என்ட்ரி. ஸோ என்ட்ரி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குரிய நரேஷன் என்னென்னு எழுதணும். பீயிங் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டியூ, அது பார்த்திங்கன்னா அட் பார், என்ன சிச்சுவேஷன் அப்படின்றதையும் நம்ம எழுதிடுறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளமில் எவ்வளோ அமௌண்ட்டு டியூ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 1 lakh. ஓகே, கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம திருப்பி கொடுக்குறோம், அட் பாரில் தான். மொத்தம் 1000 ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, 100 rupees ஈச். ஸோ 1 lakh நம்ம திருப்பி கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே டெபிட்லையும் கிரெடிட்லையும் எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன என்ட்ரி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திருப்பி கொடுக்கறதுக்காக நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது கம்பெனி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸு, இந்த ஜென்ரல் ரிசர்வ் P&Lல இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்குரிய என்ட்ரி தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்ண போகிறோம், நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது 1 lakh. ஜென்ரல் ரிசர்வில் இருக்கக்கூடிய 80,000 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 50,000 இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,30,000 இருக்குது. நமக்கு தேவை 1 lakh தான். ஸோ இந்த 80,000 P&Lல 20,000 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற அக்கௌண்ட் எது ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் P&L. அதை நம்ம டெபிட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். அதுதான் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய என்ட்ரி. ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டூ கிடையாது, இன்னும் P&Lலையும் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. P&L அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட். ஓகே, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணிடணும். ஸோ என்ட்ரி எழுதிடுங்க, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டு எழுதிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜென்ரல் ரிசர்வில் 80,000 இருந்தது, ப்ராப்ளமில் பார்த்தோம் இல்லையா. ஸோ P&Lல நம்ம 20,000 தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அடுத்து ப்ராப்ளமில் நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் செட்டில்மெண்ட் டு த ஷேர்ஹோல்டர்ஸுக்கு அமௌண்ட்டை நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கான என்ட்ரி எழுதணும். ஓகே, ஸோ திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா டெபிட் த ரிசீவர் யார், ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். அண்ட் வாட் கோஸ் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பணம் வெளியில் போகுது. ஸோ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். நான் டெபிட்டில் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறேன். ஷேர் ஹோல்டர் டெட்டார் டு பேங்க், அமௌண்ட் வெளியில் போகுது இல்லையா, வாட் கோஸ் அவுட் எப்போவுமே கிரெடிட்டு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் எழுதிட்டேன். எவ்வளோ நம்ம வந்து திருப்பி கொடுக்குறோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh இல்லையா. ஸோ இதை அமௌண்ட்டில் நம்ம எடுத்து எழுதிடணும். இதுதான் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்குரிய ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதிட்டு நம்ம எப்போவுமே என்ன எழுதணும், நரேஷன் எழுதணும். இதில் நான் எழுதாமல் விட்டுட்டேன். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு எழுதணும். பீயிங் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட்டட்னு எழுதலாம். அடுத்து இது பேமெண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு எழுதிடுங்க. ஓகே, அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரிடம்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிஜான்டல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் படி வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் தான் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்பீங்க ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கணும்னு. பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மெயின் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 மெயின் ஹெட்டிங்ஸ் எடுத்து எழுதிடணும். எப்பவும் போல் வெர்டிக்கல் ஃபார்மேட்னால் இல்லை, ஒரே ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான். அதாவது ஹரிஜான்டல்ன்றது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுவோம் இல்லையா. ஸோ இங்கே லயாபிலிட்டிஸ், இந்த பக்கம் நம்ம அசட்ஸ் எடுத்து எழுதுவோம். அது மாதிரி எழுதாமல் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வெர்டிக்கல் ஃபார்மேட். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்டிங் ஃபஸ்ட்டு லயாபிலிட்டிஸ், செகண்ட் ஒன் அசட்ஸு. அதனால் இதில் கேபிட்டல் ரோமன் லெட்டர் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபார்மேட்டை ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் லயாபிலிட்டிஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். எதுக்காக நம்ம இந்த நோட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷேர் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லேயே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது, ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்குது இல்லையா. ஸோ எல்லாத்தையும் இதில் எழுதாமல் அந்த 2 டோட்டலையும் கேல்குலேட் பண்ணி ஒர்க்கிங் நோட்டில் கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே எழுதணும். இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 இன்ஃபர்மேஷன் இருந்தது. என்ன இருந்தது, ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரே பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து எழுதாமல் அந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம ஒர்க்கிங் நோட்டில் மொத்தமாக தனித்தனியாக காட்டிட்டு டோட்டலை மட்டும் இங்கே எடுத்து எழுத போகிறோம். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய புது ஃபார்மேட்டை. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எலாபரேட்டாக வந்து ஒர்க்கிங் நோட்டில் எழுத போகிறோம். அதாவது விரிவாக ஒர்க்கிங் நோட்டில் எழுத போகிறோம்.
டோட்டலை மட்டும் இந்த மெயின் ஷெட்யூலில் எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ மெயின் ஷெட்யூல் நான் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். இதுதான் மெயின் ஷெட்யூல். இதுக்குரிய நம்பர்ஸை கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1, அதாவது ஒர்க்கிங் நோட் 1 அப்படின்னு போட்டு ஷேர் கேபிட்டலை நான் கேல்குலேட் பண்ணுவேன். டோட்டல் எடுத்து இங்கே எழுதுவேன். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு நோட் நம்பர் 2, இது ஒர்க்கிங் நோட் 2ல் இருக்கும் இதோட டோட்டல். ஓகே, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு நோட் நம்பர் 4. அடுத்து நம்ம அசட் சைடு வரோம். அசட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், நான் கரண்ட் அசட்ஸ். அதுக்குள்ளே டேஞ்சிபிள் அசட்ஸ் ஒர்க்கிங் நோட் நம்பர் 5, இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் ஒர்க்கிங் நோட் நம்பர் 6, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நோட் நம்பர் 7ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ், இது வந்து நோட் நம்பர் 8. ஓகே, இதுதான் மெயினாக எழுதிக்க வேண்டிய இங்கே பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட் எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலஸ் லிமிடெட் இல்லையா? ஸோ ப்ராப்ளம் போடும்போது பேலன்ஸ் ஷீட் ஆஃப் வேலஸ் லிமிடெட் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஆஸ் ஆன் அப்படின்னு போட்டு டேட் போட்டு என்ன ஃபார்மேட்டில் எழுதணுமோ அதையெல்லாம் எழுதிடணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபார்மேட் எழுதிட்டீங்க. இதுக்குரிய டோட்டலை நம்ம கேல்குலேஷன் போடுவோம் இல்லையா, அதுமாரி நம்ம ஒர்க்கிங் நோட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்மளோட ஒர்க்கிங் நோட்டில் ஃபஸ்ட்டு நோட் நம்பர் ஷேர் கேபிட்டல், அதை தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஒர்க்கிங் நோட் அப்படின்னு போட்டுட்டு நோட் நம்பர் 1, நோட் நம்பர் 1ல் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் கேபிட்டல். இந்த ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே எடுத்து எழுதணும் ஒர்க்கிங் நோட்டில். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திருப்பி கொடுத்துட்டோம். ஜேர்னல் என்ட்ரிலாம் எழுதிட்டோம் இல்லையா, 1 lakh வந்து பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னு காட்டிட்டோம். அப்போ இந்த ஷேர் கேபிட்டல் புது பேலன்ஸ் ஷீட்டில் வராது. ஓகே, அப்போ நம்ம எந்த ஷேர் கேபிட்டல் மட்டும் காட்டினா போதும், இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் காட்டினா போதும். இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன அப்படின்றத ஒர்க்கிங் நோட்டில் இங்கே நான் காட்டிடுறேன். ஒரு ப்ராப்ளமில் ஈக்விட்டி ஷேர்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வேணால் இருக்கலாம், டைப் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ என்ன அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கிங் நோட் ஃபுல்லாக எழுதிடலாம். அடுத்து நமக்கு நோட் நம்பர் 2ல் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் நம்ம என்னென்னலாம் காட்டணும் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு பழைய பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஜென்ரல் ரிசர்வ் P&L அக்கௌண்ட் இருக்குது. இந்த ஜென்ரல் ரிசர்வை நம்ம என்ன பண்ணிட்டோம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன அமௌண்ட் மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணினோம், 20,000 மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்னும் பேலன்ஸ் நமக்கு 30,000 இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த நோட் நம்பர் 2ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 30,000 எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரல் ரிசர்வ்லையும் P&Lலையும் 1 lakh என்ன பண்ணியிருக்கோம்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இல்லையா, க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான். ஸோ இப்போ நமக்கு புதுசாக ஒரு ரிசர்வ் க்ரியேட் ஆகிருக்கு, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1 lakh க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எவ்வளோ திருப்பி கொடுத்தோம், 1 lakh. ஸோ 1,30,000 தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட டோட்டல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட் நம்பர் 3ல் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ நோட் நம்பர் 3 அப்படின்னு போட்டு நம்ம நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு க்ரியேட் பண்ணலாம். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டிஸ் சைடில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது கரண்ட் லயபிலிட்டி. ஸோ நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் நில் அப்படின்னு போட்டுக்கலாம். நோட் நம்பர் 4 தான் நமக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ நோட் நம்பர் 4 ஒர்க்கிங் நோட் 4 நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸில் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கரண்ட் லயபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேபிள் இருக்கலாம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். ஸோ மொத்த டோட்டல் கண்டுபிடிக்க தான் நம்ம ஒர்க்கிங் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 75,000. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு அந்த டோட்டல் வந்து 75,000 அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ லயபிலிட்டிஸ்க்குரிய நோட் நம்பர் 4 நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இதை நம்ம மெயின் ஷெட்யூலில் எடுத்து எழுதிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலில் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திருப்பி கொடுத்ததுக்கப்புறம்
ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் 2 lakhs இல்லையா. ஸோ அந்த 2 lakhs நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட நோட் நம்பர் 2ல் டோட்டல் எவ்வளோ இருந்தது 1,30,000, அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 3 வந்து நில். 4ல் என்ன கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 75,000. இந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிட்டு இப்போ நம்ம இங்கே டோட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4,05,000 கிடைக்குது. அடுத்து நம்ம அசட்ஸோட நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ அசட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அசட்ஸ் ஒர்க்கிங் நோட் நம்பர் 5. ஸோ நோட் நம்பர் 5 அப்படின்னு போட்டு அந்த ஹெட்டிங்கை நான் எடுத்து எழுதுகிறேன். டேஞ்சிபிள் அசட்ஸு நமக்கு ப்ராப்ளமில் என்னென்ன டேஞ்சிபிள் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி அசட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி அசட்ஸோட டோட்டல் 3,65,000. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, அதுமாரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தால் நம்ம டோட்டல் போடுவோம். இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ டோட்டல் 3,65,000 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட் நம்பர் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் ஒர்க்கிங் நோட் 6. ஸோ நான் நோட் நம்பர் 6 அப்படின்னு போட்டு அந்த ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கிறேன். இன்டான்ஜிபிள் அசட்ஸ். இன்டான்ஜிபிள் அசட்ஸ் ஏதாவது நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. நமக்கு சன்ட்ரி அசட்ஸும் பேங்க் பேலன்ஸும் தான் இருக்குது. ஸோ நில் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நோட் நம்பர் 7. நோட் நம்பர் 7 வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது, நில் அப்படின்னு எழுதிடலாம். நோட் நம்பர் 8 தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ். ஸோ நோட் நம்பர் 8ல் நான் கரண்ட் அசட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கை எடுத்து எழுதிடுறேன். நமக்கு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அட் பேங்க் இருந்தது. கேஷ் அட் பேங்க் என்னது நமக்கு கரண்ட் அசட் தான் இல்லையா. ஸோ இந்த கேஷ் அட் பேங்க்கோட டோட்டல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்குது பேங்க் பேலன்ஸு. இப்போது ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருக்கோம். 1 lakh திருப்பி கொடுத்துட்டோம். அப்போ 1 lakh திருப்பி கொடுத்துட்டா பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்கும் 40,000 மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் புரியுது இல்லையா. ஜேர்னல் என்ட்ரிஸில் நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்தோம் இல்லையா, 1 lakh திருப்பி கொடுத்தாச்சு. ஸோ பேங்க் பேலன்ஸ் 40,000 தான் இருக்கும். அந்த 40,000 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டோட்டல் எல்லாம் அசட்ஸில் எடுத்து எழுதலாம். அசட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டேஞ்சிபிள் அசட் 3,65,000. அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இன்டான்ஜிபிள் அசட்ஸையும் நான் கரண்ட் அசட்ஸையும் பொறுத்த வரைக்கும் நில் இல்லையா. ஸோ அதை நான் நில்லுன்னு எழுதிக்கிறேன். கரண்ட் அசட்ஸில் நமக்கு கேஷ் அட் பேங்க் இருந்தது 40,000, அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அசட்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்கலாம். 4,05,000. பார்த்திங்கன்னா அசட்ஸோட டோட்டலும் லயபிலிட்டிஸ் டோட்டலும் என்ன ஆகிடுச்சு நமக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேபிட்டல் அந்த சாப்டரில் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.